செலக்ட் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, சூர்யா 45 பட அப்டேட். என்ன தெரியுமா? ரசிகர்களுக்கு குட் நியூஸ். ஆர்ஜே பாலாஜி செம்ம ஸ்பீடுப்பா. என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சூர்யா சாரோட நடிப்பில் வந்து கடைசியாக கங்குவா திரைப்படம் வந்து வெளியாச்சு. சிவா இயக்கத்தில் உருவான இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ரசிகர்கள் படத்தை வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில், அதாவது பெரிய சக்ஸஸாக பார்க்கல. அதை அடுத்து வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து ரெட்ரோ படத்தில் வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. தற்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது 45வது படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழலில் வந்து படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அது வந்து கோலிவுட்டின் திறமை வாய்ந்த நடிகரில் ஒருவர் தான் நம்ம சூர்யா சார். அவர் வந்து கடைசியாக சிவாவின் இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்தை நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதை பற்றி வந்து நம்ம கேவிஎஸ் ரவிக்குமார், நட்டி இவங்களாம் வந்து நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தேவி பிரசாத் இயக்கத்தோடைய மியூசிக்கில் வந்து இந்த படம் வந்து ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா பிரம்மாண்ட பட்ஜெட்டில் வந்து உருவாச்சு. ஒரு தான் வந்து ரெட்ரோ கங்குவா படத்தை தொடர்ந்து வந்து அதை அடுத்து வந்து படங்களில் வந்து ஈடுபாடோடு நடிக்கணுன்றதை வந்து சூர்யா சார் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த வகையில் வந்து அவர் இப்போ வந்து அதிகம் எதிர்பார்க்கும் படங்கள் ஒன்றா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து ரெட்ரோ படம். இந்த படம் வந்து டீசர் வந்து கடந்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகையில் வந்து வெளியாச்சு. டீசரை பார்த்த ரசிகர்கள் வந்து தங்களது யோபோகித்த வரவேற்பு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது எங்கள் சூர்யாவுக்கு வந்து இது கிளாஸ் மாஸ் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. சூர்யா 45 இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கோம். அந்த தற்போது வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்து தனது 45வது படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இதில் வந்து அவருக்கு ஜோடியாக வந்து திஷா பட்டானி வந்து நடிக்கிறாங்க. படத்தின் ஷூட்டிங் வேலையை வந்து சுற்று வட்டார பகுதியில் வந்து மும்முரமாக பண்ணிட்டுருக்காரு. தற்போது வந்து அந்த ஷெட்யூல் வந்து முடிஞ்சிட்டாகவும் அடுத்த சென்னையில் ஒரு கோர்ட் சீன் ஒன்று இருக்குது, ஷூட்டிங்கும் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதை வந்து கேள்விப்பட்ட ரசிகர்கள் வந்து ஆர்ஜே பாலாஜி இவ்வளோ ஸ்பீடாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும்.